இந்த பொண்ணு பார்க்குற எல்லாருமே இந்த பொண்ணு ரொம்ப ஸ்ட்ராங்கு, பயங்கர கான்ஃபிடென்ட், எல்லாத்துலேயும் ரொம்ப பர்ஃபெக்டாக இருப்பா அப்படின்ட்டு தான் நினச்சிட்டு இருப்பாங்க. ஏன்னா இப்போ இந்த பொண்ணு வந்து ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறப்போ எல்லாத்துலேயும் ரொம்ப பர்ஃபெக்டாக இருப்பா. ஆனால் வீட்டுக்கு வந்து பார்த்தா தான் தெரியுது, இப்போ இந்த பொண்ணே வந்து ஒரு குப்பை தொட்டிக்கு நடுவில் தான் இருப்பா. வீடு ஃபுல்லாக களைச்சி போட்டு ஒரே குப்பையாக இருக்கும். எப்பயோ வந்து கார்ட்போர்ட் பாக்ஸில் இன்னும் அப்படியே தான் இருக்குது. இப்போ நடந்து போகிறதுக்கு கூட இடம் இல்லாமல் அந்த பாக்ஸ் மேலேயே ஏறி ஏறி இந்த பொண்ணு போவா. ஆனால் ஆஃபீஸில் வந்து இந்த பொண்ணு ரொம்ப பர்ஃபெக்டாக இருப்பா. மற்றவங்களோட கண்ணுக்கு வந்து எல்லாத்துலேயுமே வந்து ரொம்ப கரெக்டாக இருக்கிற பொண்ணு தான் இவ அப்படின்ற பேர் தான் இருக்குது. இந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக கரெக்டாக இருக்க பொண்ணுலாம் பார்த்ததே கிடையாது அப்படின்ட்டு இந்த பொண்ணு மேலே நிறைய பேருக்கு வந்து ஆஃபீஸில் க்ரஷ் இருக்கும். இப்போ ஒரு நாள் இந்த பொண்ணு மேலே இன்னொருத்தருக்கும் க்ரஷ் இருக்கும். அவர் என்ன பண்ணுவார்னா, பார்ட்டியில் நல்லா குடிச்சிட்டு இந்த பொண்ணை பார்க்கலாம் அப்படின்ட்டு வீட்டுக்கு வந்திருப்பாரு. டோர் வியூ வழியாக இந்த பொண்ணு வெளியே பார்ப்பா. இவர் தான் வந்திருக்காரு அப்படின்றது தெரியும். ஆஃபீஸ்க்கு வரும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக வருவா. ஆனால் வீட்டில் இருக்கும்போது எல்லாரும் மாதிரியே தான் ஒரு பழைய ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு ஆள் அடையாளமே தெரியாத மாதிரி தான் இருப்பா. இப்போ இவர் வந்த உடனே கொஞ்சம் ரெடி ஆகிட்டு அப்படியே டோர் வழியாக எட்டி பார்த்துட்டு தான் இருப்பா. ஏன்னா உள்ளே வந்துட்டாரு அப்படின்னா கண்டிப்பாக வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சு போயிடும் நம்ம இப்படி தான் இருக்கோம் அப்படின்றதுக்காகவே உள்ள விட மாட்டா. ஆனால் இவர் வந்து பேசிக்கிட்டே இருக்கும்போது என்ன வீட்டுக்குள்ள ஏதோ ஒரு மாதிரி ஸ்மெல் வருது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை தள்ளி விட்டுட்டு உள்ள போவார். உள்ள போயிட்டு பார்த்தா இது என்ன ஏரியாவோட குப்பை தொட்டியே இதுக்குள்ளதான் இருக்கும் போல இருக்கு, இப்படியா வீட்டை வச்சிருப்ப அப்படின்னு சொல்லிட்டு கிளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவாரு. உன்னை எல்லாரும் வந்து கம்பெனியோட தேவதான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க, நீ என்ன வீட்டுல இப்படி இருக்கிறியே, வீட்டு வேலையெல்லாம் செஞ்சு வைக்க மாட்டியா அப்படின்ட்டு கேட்கிறப்போ, ஏன் எப்பவுமே பொண்ணுங்க மட்டும்தான் வீட்டு வேலை செய்யணுமா அப்படின்னு சொல்லியிருப்பா. இவ சொல்றதும் கரெக்டா தான் இருக்குல்ல, நம்ம தான் தப்பா பேசிட்டோம் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வந்து கிளம்பி போயிடுவாரு. அடுத்த நாள் காலையில இப்ப இந்த பொண்ணோட காலில் விழுந்து மன்னிப்பு கேட்பாரு. அந்த மாதிரி நான் சொன்னது தப்பு தான், தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிரு அப்படின்னு சொல்றப்போ வந்து அதெல்லாம் பரவாயில்ல, ஆனால் இந்த விஷயத்தை யார்கிட்டயும் சொல்லாமல் மட்டும் நீ இரு அப்படின்னு சொல்லியிருப்பா. அன்னைக்கு நைட்டே இப்போ இந்த பொண்ணோட அப்பா அம்மா வந்து வீடியோ கால் பண்ணியிருப்பாங்க. நாளைக்கு வந்து நாங்கள் உன்னை பார்க்கறதுக்காக ஊருக்கு வரோம் அப்படின்னு சொல்லுவாங்க. நாளைக்கு வராங்களா, அப்போ இன்னைக்குள்ளேயே வீட்டை க்ளீன் பண்ணியே ஆகணுமே அப்படின்ட்டு இப்போ இந்த பொண்ணு என்ன பண்ணியிருப்பானா, நேற்று ஒருத்தர் வீட்டுக்கு வந்திருந்தார்ல, அவர் வந்துட்டு உனக்கு ஹெல்ப் வேணா சொல்லு, நான் வேணா உனக்கு க்ளீன் பண்ணி தரேன் அப்படின்னு சொல்வாரு. அதனால இந்த பொண்ணு வந்து அவருக்கு கால் பண்ணி எனக்கு வந்து கொஞ்சம் க்ளீன் பண்ணி ஹெல்ப் பண்ணிடுறீங்களா அப்படின்னு சொல்றப்போ வந்து அவரும் க்ளீனிங் டூல்ஸோடலாம் வந்து எல்லாம் பர்ஃபெக்டாக பண்ணி கொடுத்துருவாரு. அதோட மட்டும் இல்லாமல் இப்போ இந்த பொண்ணுக்கும் பிரேக்ஃபாஸ்ட்லாம் சமைச்சு கொடுப்பாரு. இவ்வளோ நல்லா வீட்டு வேலை செய்கிற, பிரேக்ஃபாஸ்ட்லாம் சமைக்கிற, இதெல்லாம் எங்கேருந்து கற்றுக்கிட்ட, உங்கள் அம்மா கிட்ட இருந்தா அப்படின்ட்டு கேட்குறப்போ எங்கள் அம்மா அப்பா வந்து நாங்கள் சின்ன வயசில் இருக்கும்போது டிவோர்ஸ் ஆகிடுச்சுன்னு சொல்வார். என்னை சின்ன வயசுலேருந்து பார்த்துக்கிட்டது, எனக்கு எல்லா வேலையும் சொல்லி கொடுத்தது என்னுடைய அண்ணா தான். நாங்கள் 2 பையனுங்களும் தனியாக இருந்து தான் வீட்டை பார்த்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்வார். இந்த பொண்ணு எதனால எந்த வேலையும் செய்யாமல் இப்படி போட்டு வச்சிருப்பா அப்படின்னா, இந்த பொண்ணோட வெறுப்பே வந்து அது என்ன எல்லா வீட்டு வேலையும் பொண்ணுங்க தான் செய்யணும், இந்த பாய்ஸ் மட்டும் ரொம்ப ஜாலியாக சுற்றிட்டு இருப்பாங்களா அப்படின்றதுக்காக தான். ஆனால் இவரோட கதையை கேட்டதுலேருந்து அப்படிலாம் கிடையாது, இவங்கள மாதிரி ஆளுங்களும் இருக்க தான் செய்கிறாங்க, நம்ம தான் வந்து இவ்வளோ நல்லா தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இருந்தோம் அப்படின்ட்டு அவளுக்கு புரிய வரும்.